நம்ம ஷூட் போயிட்டு இருக்கோம். பின்னாடி கேமரா முன்னாடி தான் கேமரா. இப்போ வந்து நான் லவ் பண்ண ஹீரோயின் வந்து இப்போ ஓடி வருவாங்க. ஓடி எதனால ஓடி வராங்க? வேற ஒருத்தனை காதலிக்கிறாங்க. அந்த காதலன் அங்க இருக்கிறான். அவ்வளவுதான். ஓகேக்கா, நான் பிடிச்சிக்கிறேன்க்கா. நீ அக்காவை தூக்க நான் பாத்துட்டு நீ போட. ஏன்டா காட்டு எருமை, நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா? நீ அம்மாவை காப்பாத்த வேணாம், நாங்களே காப்பாத்த. அம்மாவை ஃபீல் பண்ணுடா, ஃபீல் பண்ணு. அந்த சுகத்துல இரு. சரியா? கேமராமேன் ரெடியா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஓடி வர ஷாட் ஒன்று வச்சிருக்கிறோம். எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்ன வரைக்கும் ரிஹர்சல் பார்த்தாங்க, இனிமேல் ரிஹர்சல் தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ரோலிங் ஆக்ஷன். திரும்பிக்கலாம். என்ன நீ ஏன்டா முன்னாடி வந்த? ஆக்ஷன். ராகவன் சொன்ன நீ ஒரு ஹீரோயின், நீ ஒரு ஹீரோ. பேரு ஒரு வாரம் தாங்க ஷூட் வரல. மகனே நீ எங்க இதுக்குடா சோறு கட்டி கொண்டாந்து. என்ன சார் அந்த படத்துல காமெடி இல்ல நீங்க பண்றீங்களா சார்? சிரிக்க மாட்டேன். ஷூட் ஸ்டார்ட் பண்ண போறோம். 2 பேரும் கிரிஞ்ச் பண்ண போறாங்க. ஐயோ கண்ணத்துல அடிக்க சொன்னாங்க. நல்லா இருக்க மாட்டா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். கனகராஜ் புரியுதா? கனகராஜ் கனெக்ட் பண்ண ராஜ், கனெக்ட் பண்ணக்கூடிய ராஜ், கரெக்ட் பண்ணக்கூடிய ராஜ், கரெக்ட் பண்ணக்கூடிய ராஜ், கனெக்ட் பண்ண ராஜ், கனெக்ட் பண்ணக்கூடிய ராஜ், கரெக்ட் பண்ணக்கூடிய ராஜ். கொஞ்சம் மேலவா, இப்படி வாங்கி ஏறுவா. இது கனகராஜ், கரெக்ட் பண்ணக்கூடிய ராஜ், கனெக்ட் பண்ணக்கூடிய ராஜ். ஆமா நேரா குடிக்கிறது. என்னடா பண்ற? வீடியோ பிடிக்கிறேன். என்னடா பண்ற நீ? அம்மா உங்க வேலையை பாருங்க, நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ இங்கதான் இருக்குதா கேமரா? அம்மா ரொம்ப தேங்க்ஸ். சொல்லுவா அப்புறமா குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. உன்னால மூடவும் முடியாது. ஆபீஸ் கூட்டு வந்து வச்சு கொஞ்சம் செய்ய வேண்டியது இருக்கு. சரியா செய்யணும். ஒரு மாதிரி வித்தியாசமா சொல்றான். லைட்டிங் போயிட்டு இருக்கு மக்களே, கொஞ்சம் சீக்கிரமா பண்ணலாம். நாங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இந்த கோகுல் பாத்தீங்கன்னா உங்களை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோகுல் ஏகப்பட்ட டேக் எடுத்துட்டு இருக்காங்க.
எனக்காக நான் 9 மணிக்கு உடம்பு சரியில்லாமல் எந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்பி வந்திருக்கேன். அது குளிச்சுட்டு கிளம்பி வந்திருக்கேன். எனக்கும் உடம்பு சரியில்லை. நம்பாதீங்க அங்கே பாருங்க, அது மட்டும் தான் வேற கோவில் ப்ராக்டிஸ் பண்ணுறது பாருங்களேன். கோகுலே அப்படியே மாஸ்டர் திரும்ப. வெரி குட் வெரி குட்ரா. சரி 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 செல்ஃபினே நீ நினைச்சுக்கோ, கேமரா திரும்ப. ஆக்சுவலா கோகுல் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது என்ன இல்ல அது என்ன பிரச்சனைனா, இப்போ வந்து அவன் பெரிய டைலாக்க சிங்கிள் டேக்ல பண்றதா சொல்லி என்கிட்ட சபதம் எடுத்துருக்கான். நானும் ஒரு 5 டேக்ல முடிச்சு காட்டுறான்னு சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு அவன் முடிச்சே தீர்வான்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவங்க அதை பார்க்கலாம் எப்படி பண்றாங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் போயிட்டு இருக்கு அந்த டைலாக்? இல்ல இப்பதான் அவன் ஸ்டார்ட் பண்ண பெரிய டைலாக் இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே ஓகே. என்ன கருகன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ ஒருவேளை நம்ம கலரே அப்படிதானோ? இல்லை இப்போ கீழே இல்ல இருக்குது. என் கலர் தான் அப்படியா? இல்ல கேமராமேன் கலர் என் கலர் மட்டும் தான் அப்படியா? ஆங்கிள் நீ எல்லாம் சங்க சாத்தாத கலரு. ஏய் அப்பா கலர் பாருங்க. எல்லாம் மாநிலம் தான். ஏய் நீ வெள்ளையா நீ இப்படி போயிடா. நான் ஒயிட்டாவானா இருக்கிறேன். ஆமாண்டா என்னோட ஒயிட் ஆகிடுறேன். கரண்ட் தான் ஒயிட். வா உனக்கு கருகருன்னு ஆக்கிடுவாங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா லோ ஆங்கிள் இருந்து அப்படியே மேல கொண்டு போறோம். கேப்சர் பண்ணிட்டோம். சக்திமான் 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 சக்திமான். அவன்டா கஷ்டப்பட்டு கோகுல் வந்து பயந்துருவாங்க. இத்தனை வருஷத்துல வந்து மாதிரி ஃபீல் நான் பார்த்ததே இல்லைங்க. திரும்ப திரும்ப அது நினைச்சா சாப்பிட கூட மாட்டான். இல்ல அந்த இது பண்ணணுமா சொன்னீங்களா நீங்க? ரிகர்சல்லே டேக் போறேன். இல்லடா நான் சொல்லுங்க. ஓகே ஓகே. அதான் உங்களுக்கு பார்த்து பேஸ்ட் பண்ணலாம் உண்மை சொல்லிட்டு பண்ணலாம் வந்து. வேஸ்ட் பண்ண வந்தா உண்மை சொல்லிட்டு போறாங்க. ஓகே தான். இந்த அரவிந்த் யார் மனசு கஷ்டப்படுத்த கூடாது. கொஞ்சம் காப்பிட்டா அவ்வளவு இந்த அரவிந்த் யார் மனசு கஷ்டப்படுத்த கூடாது. இது மட்டும் கொஞ்சம் குழப்புது. குழப்பதா? இல்ல நீ வந்து சபதம் எடுத்துட்டா வா பேசியே காட்டுறேன். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே கேமரா வா. டேய் எத்தனை டைம் ரீசன் போலாம். அப்புறம் அங்க இருந்து இறங்கடா கீழ. அது டயலாக் வரும்ல. ஒரு பாட்டு. ஓகே பாடு. ஆய் வருதுண்ணே. என்ன உங்களுக்கு வராதானே? டேக் நம்பர் 1. அக்கா மானத்தை காப்பாத்து. 2 டேக் சொன்னேன் சரியா? அடே டேய் கையை கீழ இருக்கடா. அவன் முன்னாடி பேசணும்னு உண்மைதான். ஆனா ஒண்ணு கூட ப்ரொபோஸ் பண்ண வரல. ஒன்ன கூட என்னமோ சொன்னேன். என் வாயிலிருந்து தெளிவுங்கிறது எதிர்பார்க்கறீங்க. வாயில டயலாக் எதிர்பார்க்கறீங்க. ஸ்கூல் பேஜ் காமெண்ட்ஸ் பாத்துட்டு இருக்கீங்களே. உன் வாயில எதுவுமே வராதுன்னு எனக்கு தெரியும். வர வைக்கதாச்சும் நான் வர வைக்கணும். அதனோட என்னோட வேலை. ஆமாமா. அப்ப என்னோட வேலையை நான் பார்க்கணுமா இல்லையா? ஆமாமா. நான் சொல்றது நீ கேட்கணும். வாவ். தெளிவா சொல்லுங்க. கன்ஃபார்ம் நம்ம கட்டம் கட்டிட்டாங்க. ஜோக் சொன்னா சிரிக்க மாட்டேங்கிறாங்க. இவன் ஜோக்குன்னு எழுதி போட்டாலே சிரிப்பாங்க. இப்போ சிரிச்சுக்கிட்டு இருந்தா சிரிக்க மாட்டேங்கிறானே. அருணி எத்தனை டேக் மாதிரி? டேக் நம்பர் 2. டேக் நம்பர் 2. இப்படிதான் பேசிட்டு இருந்தேன் நானு. அதே மாதிரி தான் கரெக்டா பேசினேன். ஆனா டக்குனு தெளிவான வளர்னாலும் தப்பு தான். அது ரொம்ப லைட்டா வளர்னா போவாடா. ஒண்ணுமே புரியாம இருந்தா எப்பறம் அது ஓகே பண்ண முடியும்? உங்ககிட்ட பேசும்போது நான் வளர்ந்தேன். வளரல நீ பேசுறது தெளிவானு. 2 ஒண்ணுதான். அருணி 2 ஒண்ணுதான். இல்ல தம்பிக்கு சப்போட்டா. வளரல ஆனா நீ பேசுறது தெளிவா இல்ல. அப்புறம் என்ன? யார் சாமினி? நீங்க என்ன ஏதோ எக்ஸ்ட்ரா டயலாக்லாம் என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? சும்மா ஜோக். அதான் உங்களை பார்த்து உண்மையை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இனிமேல் இப்படியா அவசரம் கட் பண்ணாத. பரவாயில்ல. ஓ எத்தனை டேக் முடிஞ்சிருக்க? 2. அது எப்பரா சொல்றது? 3 இடத்துல விட்டுடா. அது எது எப்பரா 3 சொல்றது? நானு பார்த்ததே எனக்கே தெரியும். ஆனா 3 இடத்துல விட்டு பாருங்க கிட்டார் சொல்றாரு. அது என்ன சொல்ற மாட்டேன். பைத்தியக்கார மாதிரி பேசாதடா. லென்த் டயலாக்ல எப்படி நம்ம ஞாபகம் வச்சிருந்தீங்க? நீ விட்டது எல்லாமே நீ விடுறப்ப நான் கட் பண்ணிட்டா.
கட் பண்ணா நீ இது சொல்றேன்னு சொல்லி தான் நான் கட் பண்ணாம விட்டுருக்கேன் நான் கட்டு பேசாரா நீ டைலாக் பேசும்போது ஏன்னா வாயை திறந்துடுறேன் முன்னாடி வாயை திறந்துடுறேன் எல்லாமே அவன் பிகாண்டா பண்றான் சொன்னா அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் தனித்தனியா டைலாக் பேசுறதுக்கு சரி முன்னாடி பேசு பேசு எப்படி இது போட போறது இல்லனா நீங்க வந்துட்டு ஒரே டேக்ல வந்தா நல்லா இருக்கு நீங்க சொன்னீங்க வந்தா நல்லது ஆனா நல்லா வராது வர மாட்டேங்குது இப்ப நான் சொல்றது மட்டும் பேசுறியா சொல்ற பேச்சு கேக்குறியா நீங்க எல்லாம் பாத்துட்டு இதை உட்காந்து அரை மணி நேரம் பாக்குறீங்க முண்டமே வேஸ்ட் ஆவாக்கு டைம் ஏஞ்சி வேலைக்கு போ எல்லாம் கேட்டு வேஸ்ட் வேலையை பாருங்க எல்லாம் கிளம்பு